அமிலம் அதிகமாக சுரக்குது வயிற்றில். அமிலத்தை அதிகமாக சுரக்க வைக்கிற சமாச்சாரங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் காரமானது, எண்ணெய் பொருள் எல்லாமே அமிலத்தை அதிகமாக சுரக்க வைக்கும். அதனால தான் அந்த அசிடிட்டி, வயிற்றில் ஆசிட் அதிகமாக வந்தால் எரிச்சல் வரும், வயிற்றில் எரிச்சல் வந்துடும். ஒரு ஆட்களை பார்த்துட்டு நம்ம வயிறு எரிகிறது அது வேறு. இது எப்போதும் இங்கே ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அது நெஞ்சு வரைக்கும் வரும். நமக்கு சரி, சில ஆட்களை பார்த்தா வயிற்று எரிச்சலாக இருக்குது. அந்த அசிடிட்டி உள்ளவங்களுக்கு சில பர்டிகுலர் குரூப், ஓ குரூப் பாசிட்டிவ் அந்த மாதிரி உள்ள ரத்த குரூப் உள்ளவங்க, சில ப்ரோன் இண்டிவிஜுவல் அதுக்கு உள்ளவங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் காரமாக எண்ணெயாக சாப்பிட்டிங்கன்னா அந்த வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப அதிகமாக சுரக்கும். அது எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ தானே சுரக்கணும், அதிகமாக எக்ஸஸாக சுரக்கும். இந்த காரம், எண்ணெய், டீ, காஃபி இதெல்லாமே அதிகமாக சுரக்கும். அப்போது என்ன ஆகும், அந்த ஆசிட் வயிற்றில் இருந்தால் பிரச்சனை இல்லை, இங்கே வரைக்கும் வந்துடும், நெஞ்சு வரைக்கும் வந்துடும். அந்த லோயர் ஈசோபேஜியல் ஸ்பிங்க்டர்னு ஒன்று இருக்குது. அந்த ஈசோபேகஸ் உணவுக்குள்ளாய் கீழே முடியும் போது ஒரு சுருக்கு தசை இருக்குது, அதை அழுத்தி பிடிச்சிக்கிடும். நீங்கள் என்ன தான் அப்படி தலைகீழ நின்னா கூட அந்த பக்கம் உணவு வெளியில் வராது, அழுத்தி பிடிச்சிக்கிடும். அது ரிலாக்ஸாக இருக்குன்னு வைங்க, கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா அந்த உணவு குழாய்க்குள்ளேயே வந்துட்டு போகும் ஆசிட், மேலே வந்து புண்ணாக்கிடும். அப்போ ஒரு எரிச்சல் காந்தல் வந்துடும். அப்போ ஆசிடை குறைக்கக்கூடிய மாதிரி உணவு பழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும். காரம் இல்லாமல், எண்ணெய் பதார்த்தம் அதிகம் இல்லாமல் உணவு பழக்கங்களை மாற்றிக்கணும். டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு பால், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி எதுவும் குடிச்சிக்கணும், இளநீ அப்படி குடிச்சிக்கலாம். வேலைக்கு சாப்பிடணும், ரொம்ப நேரம் லேட் ஆனாலும் ஆசிட் அதிகமாகும். இதெல்லாம் செய்துட்டு குறையலைன்னா நீங்கள் அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கலாம். பேண்டப்ரசோல், சில அந்த மாத்திரைகள் இருக்குல்ல, ரேனிட்டிடின், அந்த மாத்திரையெல்லாம் ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறனால தப்பே இல்லை. குறைஞ்ச டோஸில் ஒரு மாத்திரை டெய்லி காலைல ஒரு மாத்திரை 20 மில்லிகிராமில் பேண்டப்ரசோல் போட்டிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் முழுசும் அந்த 40% ஆசிடை குறைச்சிடும். உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. உணவையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வராது. ஒரு 2-3 மாதமாக இருக்கனாலே உங்களுக்கு அது அசிடிட்டி தான். பசியும் இல்லாமல் அந்த மாதிரி அசிடிட்டி இருக்குன்னா ஏதாவது வேறு ப்ராப்ளம் இருக்கலாம், யாராவது ஒரு டாக்டர்கிட்ட காட்டி மருந்து எடுத்துக்கலாம். மற்றபடி ரேனிட்டிடினோ பேண்டப்ரசோலோ போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உணவுப் பொருட்கள் நம்ம எல்லோரும் மாதிரி நம்ம சாப்பிட்டு பழகக்கூடாது. அந்த நீங்கள் காரம் சொல்கிறீங்களே அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சாப்பிட்டாலும் அப்படியே சாப்பிட்டாலும் நைட்டு சாப்பிடக்கூடாது. நைட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குள்ளே அடைக்கிற மாதிரி, காந்துற மாதிரி, நெஞ்சு வலி வர மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும்.